நாயகன் படத்தின் ரீரிலீஸுக்கு தடை கோரி வழக்கு. கமலஹாசன் நடித்த நாயகன் ரீரிலீஸுக்கு தடை கோரி மனுவை நாளை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கமலஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம் 1987 ஆண்டு வெளியானது. இந்த படத்தை மணிரத்னம் இயக்கியிருந்தார். படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். இந்த படத்தின் மூலம் நடிகை சரண்யா அறிமுகமானார். மேலும் ஜனகராஜ், கார்த்திகா, நாசர், டெல்லி கணேஷ், நிழல்கள் ரவி, விஜயன், MV வாசுதேவராவ், டாரா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, டின்னு ஆனந்த் ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த படம் தமிழ்நாட்டில் 214 நாட்கள் ஓடியது. நடிகர் கமலஹாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு மணிரத்னம் இயக்கத்தில் உருவான நாயகன் திரைப்படம் இன்று ரீரிலீஸ் ஆனது. இந்த நிலையில் SR பிலிம்ஸ் ஃபேக்டரி நிறுவனத்தின் உரிமையாளர் SR ராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கில் நாயகன் திரைப்படத்தை தனது நிறுவனம் ATM புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்திடம் இருந்து படத்தினை வெளியிடும் உரிமையை கடந்த 2023 ஆண்டு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை மறைத்து VS பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் இன்று நாயகன் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது முறைகேடான நடவடிக்கை என தெரிவித்துள்ளார். எனவே நாயகன் திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்யப்பட்டதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இன்று வசூலான தொகையை நீதிமன்றத்தில் கட்ட உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி முன்பு மனுதாரர் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. மனுவை நாளை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.